எக்ஸசைஸ் 2.8ல் 6th சம்மு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட சீரியஸோட nth டேர்ம் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சீரிஸ் சேம் நம்பரில் ரிப்பீட் ஆகினே வருது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நம்பர் வந்துச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை 10க்கு கன்வெர்ட் பண்ண பாருங்கள். அதுதான் ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 0.4 ப்ளஸ் 0.44 நான் 2 மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது தேவைப்படல, நான் பண்ணுற ஆப்ரேஷனுக்கு அது தேவைப்படல. அதனால் நான் அதை ஒமிட் பண்ணிடுறேன். நீங்கள் எழுதும் போது கண்டிப்பாக அந்த 3 சேர்த்து எழுதுங்க. ஓகேங்களா? அப்போ nth டேர்ம். ஓகேங்களா? இப்போ நான் 4 வெளியே எடுக்கிறேன். எடுத்தால் என்ன வரும் பாருங்கள். 4 வெளியே எடுத்தேன்னா 0.1 ப்ளஸ் 0.11 அப்படியே போயின்னு இருக்கும் இல்லையா? அது nth டேர்ம். இப்போ இப்படி எடுத்தால் போதும் இல்லையா? மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 9. multiply and divided by 9. multiply and divided by 9. அப்போது 4 அப்புறம் into 9 by 9 into 0.1 plus 0.11 plus n terms. ஓகேங்களா? இப்போ இந்த 9 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். 4 into 0.9 plus 0.99 plus n. இப்போ 9 எப்படி எழுதலான்னு பாருங்கள். இது இங்கே டிவைடட் பை 9 இருக்குல்ல, அது எழுத முட்டை. அப்போது 4 by 9. இந்த 9 எப்படி எழுதலாம்? 1 minus 0.1 எழுதலாமா? 1 minus 0.1. சரிங்களா? ப்ளஸ் இதை எப்படி எழுதலாம்? 1 minus 0.01 எழுதலாம். ஓகேங்களா? ப்ளஸ் n டேர்ம்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 1 எல்லாம் ஒரு டேர்ம் ஆகும், பாயிண்ட் எல்லாம் ஒரு டேர்மும் எழுத போகிறேன். அப்போ என்னவா மாறும்? 4 by 9 1 மைனஸ், அதாவது 1 மைனஸ் 1 மைனஸ்னு போயினே இருக்கும், அது nth டேர்மு இன்ட்டு ப்ளஸ் இல்லையா? சாரி, இதெல்லாம் ப்ளஸ்ஸில் தானே வருது. அப்போ எல்லாமே ப்ளஸ்ஸு. ஒன்றும் ப்ளஸில் இருக்குது, இந்த ஒன்றும் ப்ளஸில் இருக்குது. அப்போ எல்லாமே ப்ளஸில் வரும். இந்த 0.1 தான் எல்லாம் மைனஸ் வருது இல்லையா? அப்போ மைனஸ் 0.1 ப்ளஸ் 0.01 ப்ளஸ் n டேர்ம்ஸ். சரிங்களா? இந்த எண்ணுக்கு ஃபார்முலா தேவைப்படல, ஏன்னா அது எல்லாமே ஒன்றா மாறுறதுனால அது n டேர்ம்ஸ்னு வச்சுக்கலாம். மைனஸ் இதெல்லாம் ஆகும் ஏங்கிறதுனா இது சீரியஸாக வந்துச்சு பாருங்கள் இல்லையா? சீரியஸாக வந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? இப்படி Sn ஈக்குவல் டு A இன்ட்டு இது பாருங்கள் 0.1 0.01 வருது இல்லையா? அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணலாம்? 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். இது நல்லா பாருங்கள், ஆர் வந்து கிரேட்டர் தென் 1ன்னு வந்துச்சுன்னா, சரிங்களா? 1 அப்படி இல்லைனா 1க்கு கிரேட்டர் தென்லாம் வந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? Sn ஈக்குவல் டு A இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. எப்படி? இப்போது ஆறு லெஸ்ஸர் தென் 1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதை யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலாவை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடணும். கிரேட்டர் தென்னாவோ ஈக்குவலாகவோ இருந்துச்சுன்னா, 1க்கு மேலேயும் 1ஆகவும் 1க்கு மேலேயும் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா, 1க்கு உள்ளே வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. இந்த 2 டிஃப்ரென்ஸும் தெரியும்னு நினைக்கிறேன். இது 1க்கு மேலே, இது 1க்கு உள்ளே. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே பாயிண்டில் வரதுனால 1க்குள்ளே தான், அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏங்கிறது என்னன்னு பாருங்கள். இதில் ஏங்கிறது 0.1, ஆறுங்கிறது என்னது 0.01 டிவைடட் பை 0.01 பை 0.1. அப்போ இது என்ன வரும்? இதுவும் 0.1 தான் இல்லையா? இது எப்படி எழுதலாம்? A ஈக்குவல் டு 1/10 எழுதலாம், ஆர் ஈக்குவல் டு 1/10 எழுதலாம் இல்லையா? 0.1 அப்படி எழுதலாம் இல்லையா? 1/10க்கு ஒரு ஜீரோவுக்கு ஒரு புள்ளி தள்ளி இல்லையா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு புள்ளி தள்ளி வச்சுருக்கோம் 1. இப்போது ஏ என்னது 1/10 இன்ட்டு 1 மைனஸ் 1/10 பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் தானே அது? ஆமாம், 1 மைனஸ் ஆர்னது 1/10. அப்போது 4/9 இன்ட்டு n மைனஸ் 1/10 இதுனாவா வரும்? அது அப்படி தான் இருக்கும் இல்லையா? 1 மைனஸ் 1/10 பவர் n டிவைடட் பை இதுனாது கிராஸ் மல்டிப்ளை ஆகும் இல்லையா? கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன வரும்?
1 மைனஸ் 1/10 இது கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா 10 மைனஸ் 1/10 9/10 இல்லையா? அப்போ என்ன ஆகிடும்? 9/10 ஆகிடும். இது டிவிஷனில் இருக்குது இல்லையா? ஹோல் டிவைடட் பை. இதை நான் என்ன பண்ணுறேன்? மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வந்து ஈக்குவலாக கொஞ்சம் எழுதிக்கிறேன். இதை நான் என்ன ஆகும் பாருங்கள், 4/9 n இன்ட்டு மைனஸ் 1/10 1 மைனஸ் 1/10 பவர் n இன்ட்டு இதுக்கு மேலே போய்டும், இது கீழே வந்துடும். அதாவது டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷனுக்கு மாற்றி எழுதுகிறேன். அப்போ 10/9 கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், 4/9 n மைனஸ் 1 மைனஸ் 1/10 பவர் n, சாரி இந்த பவர் n இல்லையா, இதுக்கு மேலே தான் பவர் n டிவைடட் பை 9 இல்லையா? இப்போ இதை 4/9 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும் பாருங்கள், 4 இன்ட்டு n/9 மைனஸ் 4 இன்ட்டு அதான் 4/9 இன்ட்டு 1 மைனஸ் 1/10 பவர் n டிவைடட் பை 9. 9 மல்டிப்ளை ஆகுமா? அப்போ எதுனா மாறும் பாருங்கள், 4n/9 மைனஸ் 4 இன்ட்டு 1 மைனஸ் 1/10 பவர் n டிவைடட் பை 81. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.